ஹாய் வணக்கம். பவனிகா விஜி கிராஃப்ட் மதுரை. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சென்டர் கிளிப் தான். ஆனால் காயின் வந்து கோல்டு சில்வர். இதில் என்னென்ன பேட்டர்ன்லாம் நம்ம பண்ணியிருக்கோன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து நான் பண்ணதுக்கு நான் இவ்வளோதான் அமௌண்ட் போட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன். பட் விலை வந்து அதிகமாக இருக்கா இல்லையானோ அது ஒவ்வொருத்தவங்களோட பண்ணுற பொருளை பொறுத்து இருக்கு. எனக்கு வாங்கி நான் பண்ணி விற்கிறதுனால நான் இவ்வளோ விலையை போட்டு நான் வச்சுருக்கேன். பிகாஸ் ஹோல்சேலை வந்து கேட்டிங்கன்னா இந்த அமௌண்ட் எல்லாம் கொஞ்சம் குறையும். சரிங்களா? ஒவ்வொரு பீஸ் வாங்கினா இந்த அமௌண்ட்டு தான் வரும். ஒவ்வொரு பீஸ் வந்து என்ன சொல்கிறது, ஒன்று வாங்கினா இவ்வளோ ப்ரைஸ் தான். இதுக்கு வந்து நான் 35 ரூபா போட்டிருக்கேன். 35. இது வந்து சில்வர் காயின் வந்திருக்கு. ஸ்மால் கிளிப் தான். சரிங்களா? சிம்பிளான ஒர்க்கு தான். சரிங்களா? இதுவும் சில்வர் காயின் தான். இதுவும் சிம்பிளானது தான். இது கோல்டு காயின். இதுவும் சிம்பிளானது தான். ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டுமே சில்வர் காயின். இப்போ வந்து கோல்டு காயின். இது கோல்டு காயின்லேயே வந்து ஸ்டார்ஸ் ப்ளூ கலரில் ஃபுல்லாக வச்சுருக்கேன். இது 35 தான் கொடுக்குறேன் நான். இது கோல்டு கலரு. பட் வந்து சிம்பிள் டிசைனுக்கு எல்லாத்துக்குமே 35 தான் போட்டிருக்கேன். அதாவது 35 ரூபா தான் போட்டிருக்கேன். இது எஸ் வடிவில் இருக்கும். பட் ஒரு கிளிப் வாங்கினா 35 ரூபா தாங்க. ஹோல்சேலில் நீங்கள் கேட்குறதா இருந்தால் நான் கம்மி பண்ணி உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேங்களா? இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து கோல்டு கலர் பார்த்தோம்ல, அதே தான் சில்வர் கலரில் எஸ். சரிங்களா? இல்லை இது கம்மியாக வந்திருக்கு இந்த எஸ். இருந்தாலும் இது கூட வந்திருக்கு. எல்லாத்துக்கும் சிம்பிள் டிசைனால் ஒரே விலை தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இதுவும் ஸ்டார் வச்சிருக்கு. இது ரெட் கலர், இது பிங்க் கலர், இது ப்ளூ கலர். ஆனால் சில்வர் காயின். இதுவும் சில்வர் காயின். இது மட்டும் கோல்டு காயின். இது வந்து எல்லாருக்கும் வந்து கலராக வச்சா பிடிக்குமோ என்னன்னு தெரியாது. எனக்கு சிம்பிளாக இருக்கணும்னு சொல்லி ஒரு 2-3 தான் பண்ணியிருக்கேன். எப்படி மார்க்கெட்டிங் போகுதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பண்ணோம். இன்னைக்கு ஃபுல்லாமே வந்து காயினை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். காயினோட கிளிப்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து காயின் இல்லாமல் பெட்டலில் மட்டும் பண்ணுறதை மட்டும் பார்க்க போகிறோம். அடுத்து வர வீடியோவில் அப்படி தான் பண்ணணும். அப்புறம் வந்து 35 ரூபா காமிச்சிட்டேன்னா நெக்ஸ்ட் வந்து 40 ரூபாயில் இருக்கிறத பார்ப்போம். 35 கீழே வந்து இருக்கு. அது என்ன மாடல்னா இந்த தான். வெறும் ரோஸ் பெட்டல் மட்டும் பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த பேஸ் இது மாதிரி பேஸ் வந்துடும். இந்த பேஸுக்கு மேலே காயின் ஒட்டி அப்புறம் அதுக்கு மேலே தான் வந்து காயினுக்கு மேலே தான் வந்து இந்த ரோஸ் பெட்டல் வச்சுருக்கேன். சரிங்களா? மேபி வந்து இந்த ரோஸ் பெட்டல், அதாவது இந்த காயின் இல்லாமல் ரோஸ் பெட்டல் பண்ணலாம். சரி, ஓகே, இது இருக்கட்டும் சொல்லிட்டு இது 25 ரூபாய்க்கு கொடுக்கலான்னு இருக்கேன். 25 கொடுக்கலான்னு இருக்கேன். சரிங்களா? வெறும் பெட்டல் மாதிரி வெறும் இந்த லோட்டஸ் மாதிரி பண்ணணும்னு இருக்கேன். இந்த டிசைன் பார்த்தீங்களா?
இந்த டிசைன் வந்து வெறும் லோட்டஸ் மட்டும் இதில் வந்திருக்கும், இந்த பேஸில் வந்திருக்கும். வந்துச்சுன்னா வந்து 30 ரூபாய்க்கு கொடுக்கலான்னு இருக்கேன். சரிங்களா? அது இன்னும் பண்ணலை, இனிமேல் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து 30 ரூபாய்க்கு போடலான்னு இருக்கேன். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்ப ஸ்டேஜோட ஒர்க் விலை. சாரி, இது 25 ரூபா. அந்த லோட்டஸ் உள்ள போடுறது தான் 30 ரூபா. ஓகேங்களா? இது 25, அப்புறம் 30, அப்புறம் வந்து 35, 40, 45, 49, 50 ரூபா போடுறது, 55 ரூபா போடுறது ஃபுல்லாமே நான் வந்து 49 ரூபாய்க்கு போட்டிருக்கேங்க. அப்புறம் வந்து அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இது வந்து இது வந்து நல்லா பாருங்க, இது பட்டர்ஃப்ளை, இதுவும் பட்டர்ஃப்ளை தான். இது 2 பக்கம் பட்டர்ஃப்ளை, நல்லா வந்து பூ. அப்புறம் வந்து இதுவும் பட்டர்ஃப்ளை சாமி. அப்புறம் வந்து ஸ்டார்ஸு, தாமரை, அதே தான். இந்த பெட்டல் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதுவும் வந்து 45க்கு வச்சுருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வந்து 3D மாடலில், அதுக்காண்டி தான். இது வந்து கார்டுக்கு தலையில் வச்சுட்டு, அதனால தான். மயில் அழகாக இருக்கும் தலையில் வச்சோம்னா. அப்புறம் வந்து இந்தது கொஞ்சம் போக போக 3D நிறையா கலெக்ஷன் பண்ணி போடணும்னு ஐடியா இருக்குது. மார்க்கெட்டிங் எவ்வளோ போதும் பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட்டு பண்ணணும். அப்புறம் வந்து இது கீழே, இதுவும் ஒரு டிசைன் தான். கீழே வந்து அதாவது தாமரை கீழே வந்து ஒரு இலை வைப்போம்ல, அந்த இலை அதை வச்சுருக்கலாம். சரி, ஓகே, கொஞ்சம் காமனாக இருக்கட்டும்னு சொல்லிட்டா, இதுவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டா இதோட அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். இதுவுமே நல்லாயிருக்கு. ரொம்ப வந்து கொசன்னு வைக்காமல் சிம்பிளாக வச்சாலும் சிம்பிளாக இருக்கணும். கொஞ்சம் ஆனடியாக, கொஞ்சம் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கணும்னா இது ஒரு நல்லாயிருக்கு. அதே தான் ஃபஸ்ட்டு ஒரு தாமரை பெட்டலும் பார்த்தோம்ல, அதே தான். கலர்ஸ் மட்டும் வேறு. அப்புறம் இந்தது நல்லா இருக்கா? இதுலேயே வந்து கொஞ்சம் இது 2-3 டிசைன் தான் பண்ணியிருக்கேன். மார்க்கெட்டிங் உள்ள போதும் பார்த்துட்டு அப்புறமேல பண்ணிக்கலாம் அப்படின்னு. இது இப்போ தான் பண்ணியிருக்கேன். அப்புறமேல பேக் பண்ணணும். பேக் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக இப்போ பண்ணது. ஸோ பேக் பண்ணணும். ஓகேயா? இது கொஞ்சம் 3D மாடல் மாதிரி தான் வரும். இது ஃபுல்லாமே நல்ல பேர் வந்து காசோட காசாக இருக்க மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். நிறைய பேர் பர்பிள் வந்து ரொம்ப பிடிக்குமா? ஸோ எனக்கு பர்பிள் பிடிக்கும். ஸோ அதனால தான் அந்த இதில் செஞ்சு எனக்கு எப்படி விருப்பப்பட்டு எப்படி ஆசைப்படுவேனோ அதே மாதிரி தான் கலரில் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் எல்லா கலரையும் கொண்டு வரேன். இதோட கலெக்ஷன் வந்து அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து அதே சிம்பிள் டிசைன் வந்து கம்மியானது காமிச்சேன் பார்த்தீங்களா? இது வந்து காசு வந்து 5 தான், சரிங்களா? ஆனால் இது வந்து 6. ஆனால் அதே இது வந்து 45 ரூபா, சின்னது 45 ரூபா, பெருசு வந்து 49 ரூபா. ஓகேங்களா?
இது எல்லாமே 3D ஒர்க் ஃபுல்லாமே வந்து அதாவது 50 ரூபா போட வேண்டியது நான் 49 ரூபாய்க்கு 50 ரூபா போட வேண்டியது எல்லாமே 49 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். 3D எஃபர்ட் எல்லாமே பெருசு சிறுசு எதுவுமே பார்க்கல. அப்புறம் 55 ரூபா போட்டால் அது அநியாயமாக இருக்கும். ஸோ போதும், இவ்வளோ போதும் அப்படின்னு நினச்சிட்டு, அதாவது ஸோ பெருசாக இருந்தாலும் சிறுசாக இருந்தாலும் ஓகே, 49க்கே போட்டுடலான்னு சொல்லி எல்லாத்துக்குமே 49 தான். இதுவும் 49 தான். இது காயின் கொஞ்சம் பெருசு. ஸோ இது வந்து சிம்பிளான மாடல், அதனால இது 40 ரூபா. இதுவுமே 40 ரூபா தான். இது ஒரே ஒரு லோட்டஸ் மட்டும் வந்திருக்கு. அப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம் பேர்ல் வந்திருக்கும். இது 40 ரூபா தான். சிம்பிளான டிசைன் ஃபுல்லாக 40 ரூபா தான். இந்த ஸ்டார்ஸ் 2 ஸ்டார்ஸும் கலந்து போட்ட மாதிரி வந்து வச்சுருந்தேன், அதனால இது 40 ரூபா. இதுவும் 40 ரூபா. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.